சென்னையை அடுத்த வானகரத்தில் மயக்க மருந்து கொடுத்து கடத்தியவர்களிடமிருந்து 10 வயது மாணவர் ஒருவர் சாதுரியமாக தப்பியோடி வந்துள்ளார். மதுரவாயிலை அடுத்த வானகரம் கணபதி நகரைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது மகன் சந்துரு. 5ஆம் வகுப்பு படிக்கும் இவர் அந்த பகுதியில் உள்ள கடைக்கு சென்றபோது காரில் வந்த சிலர் சந்துருவின் முகத்தில் துணியை வைத்து அழுத்தியுள்ளனர். அதில் மயங்கிய சந்துருவை அவர்கள் காரில் கடத்திச் சென்றனர். திடீரென விழித்து பார்த்தபோது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த காரில் இருப்பதை உணர்ந்த சந்துரு அங்கிருந்து தப்பினார். ஒரு இடத்துல போய் நிறுத்தி டீ சாப்பிடும் போது நானும் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அப்புறம் ஒரு காருக்கு பின்னால் போய் ஒழிஞ்சிக்கினேன். அப்புறம் அவங்க தேடிக்கிட்டே போனாங்க என் பின்னால் வந்து. அப்புறம் நான் போய் கால் நம்பர் நோட் பண்ணிவிட்டு எம்எஸ் காலேஜ் உள்ளே பூந்துட்டேன். சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகில் தப்பிய சந்துரு அங்கிருந்து கல்லூரி மாணவர்கள் மூலம் தமது தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்டு நடந்ததை தெரிவித்தார். இதனையடுத்து அங்கு சென்ற மகனை மீட்ட சுப்பிரமணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மதுரவாயல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.